அதிகரிக்கும். ராகு கும்பத்தில் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் புதிய அனுபவங்கள், சவால்கள் மற்றும் சமூக மாற்றங்கள் அதிகரிக்கும். சீரற்ற வாழ்வு, ஆனால் புதிய தொழில்முறை வாய்ப்புகள் மற்றும் ஆற்றல் தரும். கேது எதிர்பாராத சவால்கள், ஆனாலும் ஆன்மீக வளர்ச்சி தரும். சூரியன் பிளஸ் வியாழன் சேர்க்கை கும்பராசிக்காரர் நட்பண்புள்ள அறிவார்ந்த சமூகத்தில் புகழ் பெறும் தன்மை உடையவர். சந்திரன் பிளஸ் புதன் சேர்க்கை புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் சிறப்பாகும். சனி பிளஸ் செவ்வாய் சேர்க்கை கடுமையான உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை மூலம் வாழ்க்கை முன்னேற்றம் பெறும். வெள்ளி பிளஸ் சந்திரன் சேர்க்கை காதல் வாழ்க்கை வளரும். சிலருக்கு கலை உலகில் சிறப்பு. ராகு பிளஸ் கேது நிலை எதிர்பாராத சவால்கள், ஆனால் ஆன்மீக மற்றும் மன வளர்ச்சி ஏற்படும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். பழைய கடன்களை தீர்த்து முடிப்பீர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அடிவயிறு, கழிவு, முதுகுத்தண்டுவடம், கழுத்து பகுதி தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். துணைவியின் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. உறவுகளிடம் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். அடுத்தடுத்து கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. பயணங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களிடம் வாக்குவாதம், தர்க்கம் செய்யாமல் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். கூட்டுத் தொழிலில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. கோவில் குளங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரும். அவருடைய உடல்நிலையை பார்த்து கொள்வது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். பொறுமையாக இருந்து காரியத்தை முடிப்பீர்கள். வாழ்க்கையில் திருப்புமுனையை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும். அடுத்த ஒரு மாதத்திற்கு வேகமாகவும் பிஸியாகவும் இருப்பீர்கள். நிறைய பேருக்கு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் வேலை கிடைக்கும். மகிழ்ச்சிகளையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். பைலட் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீதிபதி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறும் வாய்ப்பு உள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தடைகள், மன அழுத்தம், மனபாரங்கள் நீங்கும். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். வரதராஜர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு இரு சுப கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதன் காரணமாக சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். ஜோதிடத்தின்படி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு சுப கிரகங்களின் அரிய சேர்க்கை விருச்சிக ராசியில் நடைபெற உள்ளது. வேத ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகமானது ஆற்றல், தைரியம், வலிமை, வீரம், கோபம் மற்றும் சொத்து ஆகியவற்றை குறிக்கிறது. அதே சமயம் சுக்கிரன் அழகு, இன்பம், ஆடம்பரம், செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறது. நவம்பர் மாதங்களில் செவ்வாய் கிரகம் அதன் சொந்த ராசியான விருச்சிகத்தில் நுழைந்து அங்கு நட்பு கிரகமான சுக்கிரனுடன் சேரும் போது இந்த சேர்க்கை உருவாகிறது. இந்த அரிய கிரக சேர்க்கை சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதாவது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை கும்பராசியின் 11வது வீடான வருமானம் மற்றும் லாபஸ்தானத்தில் உருவாகிறது. இது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கும். இதன் சேர்க்கைக்கு பின்னர் வருமானம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் உருவாகும். மேலும் வர்த்தகத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைத்து அபரிமிதமான லாபம் கிடைக்கும். அதே போல முதலீடுகளிலிருந்தும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும். பங்குச்சந்தை போன்ற பிற முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக புதிய வாய்ப்புகள் தோன்றலாம். ஆனால் அவற்றை ஏற்கும் முன் உங்கள் நீண்ட கால இலக்குகளுடன் பொருந்துகிறதா என்பதை பரிசீலிக்கவும். அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கவும். உங்கள் தொழில் முனைவோரை உங்கள் உண்மையான விருப்பங்களை வெளிப்படுத்துங்கள். பண விஷயங்களில் நீண்ட கால நலனை முன்னுரிமை அளிக்கவும். திடீர் செலவுகள் அல்லது கடன்கள் உங்கள் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். செலவுகளை பரிசீலித்து அவற்றை கட்டுப்படுத்துங்கள். பணத்தை உங்கள் நலனுக்கு ஏற்ப பயன்படுத்துங்கள். உடலில் சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். உங்கள் உடலை பாதுகாக்க ஓய்வை எடுத்துக் கொள்ளுங்கள். தினசரி பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் தியானம் மூலம் உங்கள் உடல் மற்றும் மனதை சமநிலைப்படுத்துங்கள். மேலும் உங்கள் உள்ளார்ந்த உணவுகளை கவனித்து அவற்றின் அடிப்படையில் செயல்படுங்கள். உண்மையான தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் அமைதிகளையும் நலனையும் தரும். ஏனென்றால் கும்பம் ராசியில் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சி பெறுவதால் ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கும். நெடுநாளாக முடங்கியிருந்த வேலைகள் முடிவடையும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியம். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உழைப்புக்கேற்ற வெற்றி உறுதி.
இதற்கு உதாரணமாக கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவரை தேடிச் சென்று பேசுவது சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கலான இடங்களில் உயரமான இடங்களில் செல்லும் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவியிடம் கூறுவது நன்மைகளை தரும். மேல் அதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள். மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு தரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லா விதமான சங்கடங்களும் பெற்றோரிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாக நீங்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். கையெழுத்திடுவதற்கு முன் படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை என்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். காது, மூக்கு, தொண்டை, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பதும் யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளில் கையெழுத்து போடும் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். திங்கட்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலில் விநாயகரை கும்பிட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் கும்பராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரம் நடக்கிறது. சனியின் வக்ர பார்வை நடைபெறுவதால் உங்கள் வீட்டில் அல்லது சற்று சுற்று வட்டாரத்தில் கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்கும். எலும்புகள் உடைவது, எலும்புகள் நகர்வது, வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது, தேவையில்லாத பழிச்சுமை ஏற்படுவது, அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எங்கு சென்றாலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சண்டை போட்டுதான் நடக்கும். அதனால் அனைத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது சோம்பலாகவும் தள்ளி போடும் மனப்பான்மையும் உண்டாகும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த காலகட்டங்களில் தெரியாத மனிதர்களின் தொடர்புகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தவிர்ப்பதும் நல்லது. இரவு நேரத்தில் வண்டிகளை வேகமாக ஓட்டுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அடுத்து வரும் ஐப்பசி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க உள்ளது. முதுகெலும்பில் பாதிப்பு, லஞ்சம் கொடுப்பது, பண விஷயங்களில் பாதிப்பு, பணம் கொடுத்து மாட்டுவது, பணம் விஷயத்தில் சிக்குவது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதனால் மிக மிக கவனம் தேவை. மேலும் இதையெல்லாம் தாண்டி உடம்பு சூடாகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவது நல்லது. இல்லை என்றால் பிரச்சனைகளில் சிக்கும் நிலை ஏற்படும். ராசி லக்னத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கிறார். அதனால் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க செம்பு பாத்திரத்தில் உளுந்து தச்சனை வைத்து அருகில் இருக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று கொடுப்பது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகும். அதற்கு பிறகு ராஜயோகம் என்பது கிரகங்களின் நிலை, தனித்துவமான சங்கமங்கள் மற்றும் முக்கியமான பதவிகள் மூலம் வாழ்க்கையில் புகழ், செல்வாக்கு மற்றும் உயர்ந்த சமூக நிலை தரும் தன்மை. கும்பராசிக்காரர்கள் பலவிதமான ராஜயோகங்கள் பெற்றிருக்கலாம்.